நீங்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மாதிரியான பேமெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆஹா. ஒரு நாளைக்கு 100க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஏன் இந்த சர்வீசஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்பிச்சீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் போகும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து என்பிசிஐக்கு போகும். இந்த என்பிசிஐ தான் ஒரு ஹார்ட் மாதிரி உங்க ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸை ப்ராசஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு மணியை அனுப்பும். இங்க தான் கரையே. இந்த என்பிசிஐ மேனேஜ் பண்றது கவர்மெண்ட். இந்த போன் பே, கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வெறும் இன்டர்ஃபேஸ் தான். அதாவது ஒரு ஹோட்டல்ல இருக்கிற ஒரு கேஷியர் மாதிரி. அதனால தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. இந்த வீடியோ நீங்க ப்ராப்பரா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் தோணிருக்கும். முதல்ல, அப்புறம் எப்படி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மணி மேக் பண்றாங்க? ரெண்டாவது, ஜஸ்ட் பே, ரேசர் பே மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் எதுக்கு? இதை பத்தி டீடைல் வீடியோ வேணும்னா ரெட் கலர் ஆட்டை ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும், ப்ளூ கலர் ஆட்டை செகண்ட் கொஸ்டினுக்கும், இல்ல 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வேணும்னா 2 ஆட்டையுமே கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. ஏனியை கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனியை போடாதீங்க.